வணக்கம். பிரச்சாரம்லாம் உச்சக்கட்டத்தில் இருக்கிறத நீங்களே அறிவீங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி ஒரு ஏஐ யுகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் தேர்தல். போன தேர்தலெலாம் டிஜிட்டல் மீடியா யுகம், சோஷியல் மீடியா யுகம் அப்படின்னு சொல்லிகிட்ருப்போம். அதெல்லாம் தாண்டி ஏஐ யுகத்தில் இருக்கும். இந்த டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியாவுடைய பரப்புரையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோடைய தாக்கம் என்னங்கிறத பார்க்கின்றோம். ஆனால் வழமையான நடைமுறைகளையும் கூட நம்ம பின்பற்றதை பார்க்கின்றோம். தலைவர்கள்லாம் பிரச்சார களங்களுக்கு போகிறாங்க, அங்கே மக்களை சந்திக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற யுகத்தில் டஸ் இட் கேரி வெயிட் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல பேசினா 100 இடத்துல எதிரொலிக்குது இல்லையா, அதையும் கூட நம்ம பார்க்கின்றோம். ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு திரு ரஜினிகாந்த் சொல்வது போல அவருடைய பாடல்கள்லாம் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும், அது திமுக அறிக்கை அப்படின்னு முதலமைச்சர் சொல்ல, அது யாருன்னு மக்கள் களம் தான் சொல்லும். ஆனால் நம்ம விவாதிக்கணும் இல்லையா, இந்த தேர்தலில் யாருடைய பிரச்சாரம், யாருடைய தேர்தல் அறிக்கை, யாருடைய கருத்துருவாக்கம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம விவாதிக்க போகிறோம். விடையை நீங்கள் தான் அளிக்க போகிறீங்க. ஆனால் எல்லாரோடையும் பேச போகிறோம், எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்க போகிறோம். நம்முடைய திரு ஜவஹர் அலி அதிமுகவின் சார்பாக, அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி, திரு மதிவாணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, இன்பா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக, திரு விஜய் இந்த களத்தில் 2 தொகுதியில் போட்டி போடுறாருன்னா அதை சமன் செய்கிறார் திரு ஹிதயத்துல்லா. 2 தொகுதிகளில் காங்கிரஸுடைய வேட்பாளராக களமிறங்குகிறார். ஆயுத எழுத்து நேயர்கள்லாம் அவருக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்ல ஆசைத்தான். ஆனால் இந்த முறையும் பட்டியலில் அவருடைய பேர் இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, முன்னாடிலாம் மதிவானந்த் சார் டிபேட்லேருந்து வர்றவங்கலாம் நிறைய எம்எல்ஏக்களாவாங்க. இப்போ என்ன ராசியோ தெரியல, நமக்கு இந்த முறை பெருசாக அந்த லக்கு நமக்கு வரல. அதுக்காக வராமலாம் இருந்துடாதீங்க. நீங்கள்லாம் தொடர்ந்து வாங்க, பார்ப்போம். காலம் மாறும், காட்சிகள் மாறும் இல்லையா ஹிதயத்துல்லா சார்? எஸ், உண்மையான வார்த்தை அது. நம்பிக்கையான ஒரு வார்த்தை, நல்ல ஒரு வார்த்தை. பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், கட்சிக்காக நாம் பணியாற்ற வேண்டும். சரிதானா? சரிதான். எவ்வளவு எலெக்ஷனுக்கு இதே டைலாக சொல்லிட்டு இருப்பீங்க. அதாவது காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். என்ன, கோலங்கள் கூட மாறலாம், கொள்கைக்கு மட்டும் மாறாம. ஆனா உங்க கட்சியில அப்படி மாறுற மாதிரி தெரியலையே. அதே கணக்கு தானே. அது உண்மைதான் நீங்க சொல்றதுல. நிறைய உங்களை விட நிறைய சீனியர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்கல்ல, பெண்ணாகரத்துல இப்படி நிறைய முக்கியமான சீனியர்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒரு வாரத்துக்குள் வந்தவர்கள், ஒரு மாதத்திற்குள் வந்தவர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு வகையில் அதை பாராட்டமும் செய்ய வேண்டியதுதான். ஆமா, அது சரி, அது சரி. திரு பெருமாள் மணி, நம்ம நல்ல பாட்டு, நல்ல பாட்டு ஒண்ணு பாடுனீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னோம் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, நீங்க சூப்பர் ஸ்டாரை மட்டும்தான் சொன்னீங்க. எலைட் ஸ்டார்னு சொன்னா நான் முதல்வர் திட்டம், அயலக கல்வி உரிமை திட்டம், அதை நம்ம ஞாபகம் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அதாவது சுப்ரீம் ஸ்டார் சொன்னா இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இதை சொல்லலாம். அல்டிமேட் ஸ்டார்னு சொன்னா மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகையை சொல்லலாம். இப்ப கடைசியாக நீங்க சொன்ன பாட்டு பாடுனீங்க, சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க இல்லையா? அந்த சூப்பர் ஸ்டார் என்பதுதான் இல்லத்தரசிகளுக்கு இனிமையான ஒரு வாய்ப்பு, அவர்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன், இதெல்லாம் சொல்லியபடி செய்தவர் முதல்வர். ஆனால் செய்ய முடியாது என்று சொன்னவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். அது மட்டுமல்ல, புதிய கட்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய நடிகர். ஆனால் இன்னைக்கு காப்பி அடிக்கிறது, அதை பார்த்து செய்யறதுங்கிற அடிப்படையில் எல்லாரும் 1000, 2000, 2500 நண்பர் சொன்ன மாதிரி பிலிப்பாங்கிற மாதிரிலாம் போறாங்க. இவங்களால செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க செய்வாங்களான்னு காலமும் மக்களுக்கு தெரியும். யார் செய்வார்கள், யார் செய்ய மாட்டார்கள். அதனால்தான் 10 முறை தொடர்ந்து தோல்வியை எதிர்க்கட்சி தலைவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கணும். செய்வதையும் சொல்லியவர், சொல்லாததையும் செய்தவர் நம்முடைய முதல்வர், எங்க கூட்டணி கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். அவர்தான் வெற்றி பெற போகிறார். அவர்தான் அல்டிமேட் ஸ்டார், அவர்தான் சுப்ரீம் ஸ்டார், அவர்தான் சூப்பர் ஸ்டார். ஆக உங்க பாட்டுக்கு ஒரு நல்ல பதில் இதா இருக்கும் நான் நினைக்கிறேன். இவர் நிறைய எழுதிட்டு இருக்காரு. என்னெல்லாம் எழுதுறீங்க அதெல்லாம் சொல்லுங்க.
அண்ணன் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அண்ணன் இதயத்துள்ள அண்ணன் இதே டைலாக் தான் பேசுறார். வருத்தத்தோட அவர் வந்து இருக்கிறார். பார்ப்போம், அடுத்து வாய்ப்பு கிடைக்கும், அடுத்து வாய்ப்பு கிடைக்கும். இங்க என்ன வாழ்தான்? கிட்டத்தட்ட அண்ணனுக்கு வந்து 75 வயசுக்கு மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இன்னும் இளைஞரா இருக்கிறேன், அதனால ஒன்றும் பிரச்சனை. நான் வெறும் தம்பி ஒரு குறுக்கீடு, எனக்கு வெறும் 68 வயசு தான். நம்முடைய எங்க கட்சி கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல 87 வயசு வரையும் 70ல இருந்து 87 25 பேருக்கு கொடுத்திருக்காங்க. வயது ஒரு காரணம் அல்ல. அவரு நண்பர் ஹரிக்கு தெரியும் காரணம் என்ன என்பது. அவர் மறைமுகமா சொன்னாரு, என்னால சொல்ல முடியல, அதுதான் உண்மை. அதனால இனிமேல் தேர்தலில் நான் நிற்க போவதில்லை. தேர்தலில் இடம் கேட்க மாட்டேன். 14 முறை கேட்டேன், 15வது முறையும் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நான் இனிமே தேர்தலில் சீட்டு கேட்க போவதில்லை. அதுக்கு நான் உதாரணமே சொல்லுவேன். எம்எல்ஏ எம்பி இல்லாம தந்தை பெரியாருக்கு இன்னைக்கும் நிலைத்த புகழோடு இருக்காரு, மகாத்மா காந்தி நிலைத்த புகழோடு இருக்காரு. அதனால எம்பி எம்எல்ஏ இல்லாமையே நாள்தோறும் கட்சி அலுவலகத்துக்கு செல்பவன், செக்ரட்டரியேட்டுக்கு செல்பவன், கட்சிக்காரர்களுக்கு செய்பவன், பொதுமக்கள் பணிகளை செய்யக்கூடியவன். உங்க வலி வேதனையெல்லாம் நான் உணர்றேன். அதாவது சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார். அது சிஎம் சொல்லிட்டார். நீங்க இது கடன் வாங்க. சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஃப்ராடு. அந்த தேர்தலுக்கு சூப்பர் ஃப்ராடு. ஆமாம் சார், இங்கே போன தேர்தல் அறிக்கையில் என்னென்ன கொடுத்தீங்களோ அதே தேர்தல் அறிக்கை தான் இப்போ தான் கொடுக்குறீங்க. ஒன்றும் இல்லை, இதே இதில் 7.5% இடஒதுக்கீடை நாங்கள் கொண்டு வந்தோம். அது 10% உயர்த்தி தர்றதுக்கு போன தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க. ஒரு மாநில அரசாங்கத்தால் முடியக்கூடிய விஷயம். அதை ஏன் செய்யலை? அதை செய்ய முடியாதா? அதில் யார் உங்களை தடுத்தா? எங்கே உங்களுக்கு அதில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டது? அதை ஏன் செய்ய முடியாது? நீங்கள் கரும்புக்கு 4500 ரூபாய் தரீங்க டன்னுக்கு, குவிண்டா நெல்லுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் யார் உங்களை தடுத்தது? ஏன் கொடுக்கல? நீங்கள் நீட்டிலேருந்து, கல்வி கடன்லேருந்து, நகை கடன்லேருந்து, கேஸ் மானியத்துலேருந்து கொடுத்தது எதுவுமே செய்யலையே. நீங்கள் வாக்குறுதியில் 63%. அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், ஆனால் வந்து மக்கள் ஸ்டார் யாருன்னு பார்த்தா எங்களுடைய தலைவர் எடப்பாடி புரட்சி தமிழர். எப்படி சொல்கிறேன்னா, மக்கள் தலைவர்னா இது வந்து சினிமா இல்லை, டூப் போட்டு ஜெயிக்கிறதுக்கெல்லாம். அது இன்னொரு கட்சி வந்திருக்காங்க, டூப் போட்டு ஜெயிக்கிற கூட நிலையெல்லாம் இருக்கலாம். தாவேக்கா ஒரு இயக்கம் வந்திருக்காங்கல்ல, டூப் போட்டு ஜெயிக்கக்கூடிய விஷயத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ண. ஆனால் நேரடியாக மக்களை களத்தில் பார்த்து, மக்களை சந்தித்து, மக்களுடைய எண்ணங்களிலும் மக்களுடைய மனங்களிலும் இப்போ வந்து நீங்காத இடத்தை பிடித்திருக்கார் எடப்பாடியார். அவர் போராட்டங்கள்லாம் என்ன பேசுகிறாரு? நான் போன இந்த சாதனையை செஞ்சேன். அத்திக்கடவா அவினாசி திட்டத்திலிருந்து 11 மருத்துவக் கல்வியிலேருந்து 7.5% சொல்றாங்க. நீங்க அவர்கள் வந்து மனப்பாடமா உள்ள என்னென்னமோ சொல்றாங்க சார். ஆனா மக்கள் மனசுல அது புரிய மாட்டேங்குது. அதாவது இல்லம் தேடி கல்வின்னு சொல்றாங்க. கேட்கறாங்க, என் வீட்டுக்கு வரைக்கும் யாருமே கல்வியை கற்றுக் கொடுக்க வரலங்கிறாங்க. இல்லம் தேடி மருத்துவம்னு சொன்னாங்க. எங்க அவங்களும் சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு யாருமே மருத்துவம் பார்க்க வரலங்கிறாங்க. கிராமத்துல கூட வரலன்னு தான் சொல்றாங்க. நாங்களும் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் தானே இருக்கிறோம். அப்போ இவங்க ஏதோ ஒரு பேரை வச்சு சோறு போட்டிய பேர் வச்சு சோறு போட்டியா மாதிரி அது போய் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சாங்கிறதா முக்கியம். எங்களது அப்படி இல்லை. நீங்க எல்லா திட்டங்களும் மக்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மன்றம், காவிரி அரசியலில் கொண்டு வந்து அது ஆணையத்தை அமைச்சது. இப்படி உங்க ரெக்கார்ட் தான் சூப்பர் ஸ்டார். ஃப்ரீ ஃப்ளோவிங்கா வச்சு போண்டிங்க. எல்லாரும் ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க. ஒரு ஆட்சியினுடைய பழைய ரெக்கார்டு என்ன, புதிய ரெக்கார்டு என்ன. ஓகே, அப்போது எங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரு, எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த 3 மாசத்துல தமிழ்நாடு இப்ப எப்படி கெட்டு குட்டிச்சவர், அதாவது போதை மாநிலமா இருக்கு, அதை 3 மாசத்துல நான் சரி பண்றேன் ஒரு உறுதியை மக்கள் கிட்ட கொடுக்கிறார். அதுதான் சூப்பர் ஸ்டார், மக்கள் ஸ்டார். கேட்போம் உங்களோட முதற்கட்ட கருத்து. இல்லை, எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு நம்பிக்கை துரோகி. அந்த நம்பிக்கை துரோகி வந்து செங்கோட்டையனுக்கு முதல்ல துரோகம் பண்ணி, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணி, டிடிவி துரோகம் பண்ணி, ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் பண்ணி, கடைசியில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ண நம்பிக்கை துரோகி வந்து எடப்பாடி சார். சார் ஒரே ஒரு நான் வந்து பேசும்போது ஆரம்பிக்கும்போது ஃப்ராட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டது சொல்றதுக்கும் ஃப்ராட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கோ சார் நான் சொல்ற வார்த்தைக்கோ ஒரே ஒரு நிமிஷம், ரெண்டுமே ஆட்சேபனத்துக்குரியது. யார் முதல்ல வார்த்தை விட்டாங்க ஒரு மனிதனை குறித்து பேசுவதற்கும் நீங்க பேசும்போது என்ன பேசுறீங்களோ ஓகே நீங்களும் அதை தவிர்த்திருக்கலாம். அடுத்தது போலாம். லாவணியா இல்ல நான் வந்து நேரடியாக
தேர்தல் அறிக்கையை சொல்றேன். நீங்க அதிமுக தேர்தல் அறிக்கையை நீங்க இல்ல சொல்லுங்க. வார்த்தை அதுக்கு எடுத்துக்கலாம். கடுமையா ஆனா, இருந்தது, ஒரு அதனால அவர் தனிப்பட்ட முன்னாள் முதல்வர் நான் ரெண்டுத்தையுமே அப்ஜெக்ட் பண்றேன். ஓகே, நம்ம கடந்து போறோம். ஸ்டாலின் என்ன பண்றா அதேதான் இந்த பொது ரெண்டுத்தையுமே நான் அப்ஜெக்ட் பண்றேன். ரெண்டுத்துமே அப்ஜெக்ட் பண்றேன். நியாயமா பேசுங்க, தராதரத்தோட பேசுங்க. நான் தராதரன்னா நீங்க வார்த்தையை பயன்படுத்துறது எது? தப்பு. நீங்க அறிக்கையை fraudன்ற சொல்றது வார்த்தையை சரி சொன்னது இல்லைங்க. தப்பு. நீங்க அந்த வார்த்தையை நீங்க வந்து ஓகே, நம்ம கடந்து போயிடுவோம். நான் பேசுறது தேர்தல் அறிக்கையை பத்தி சொல்றது தப்பு இல்ல. அடுத்து நான் தனிப்பட்ட தேர்தல் ரெண்டுத்தையும் அறிக்கை அப்ஜெக்ட் பண்ணிட்டேன். கடந்து நாங்க போயிடுவோம். பேசுறது, நாங்க சொல்றது, மக்கள் மன்றத்துல என்ன பேசணுமோ அதை நாங்க செஞ்சிருக்கோன்றது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி வெளியிட்டிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, சகோதரர் சொன்னார் இதெல்லாம் ஏன் செய்யலை இதெல்லாம் செய்யலைன்ட்டு. அதுக்கும் தெளிவான காரணத்தை சொல்லியிருக்கோம். இது எல்லாம் நிதி சார்ந்த பிரச்சனை. இந்த நிதி சார்ந்த பிரச்சனைன்னு வரும்போது 2014 அப்புறம் மோடி அவர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் மாநிலத்துக்கான நிதி பிரச்சனையை பற்றி பேசணும். எந்தெந்த வகையிலெல்லாம் மாநிலத்துக்கான இப்பயும் மோதியை தான் பத்தி பேச போறீங்களா சார்? நீங்கள் திரும்பவும் சொல்கிற மோதியை பற்றி பேச போகிறோம்னா, மோதின்றது ஒரு தனிநபர் இல்லை, இந்த நாட்டுடைய பிரதமர். ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்குமான பிரச்சனை, நம்ம மாநிலத்துக்கான மொழி பிரச்சனை, இன பிரச்சனை, மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை, மாநில கூட்டாட்சி சார்ந்த பிரச்சனை. ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டால் கூட அந்த மசோதாவை கூட ஒப்புதல் தராமல் காலத்தாழ்த்த வேண்டிய பிரச்சனை. இன்றைக்கி ஆளுநர் ஆர்.என். ரவி மாதிரியான ஆட்கள் இங்கே இருந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாக்குனாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அந்த மாதிரியான ஆளுநர்களை வேணும்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து நியமித்து மாநிலங்களுக்கு, அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குற ஒரு சித்தாந்தத்துக்கான போராட்டம். இது எல்லாம் தெளிவாக வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் சொல்லியிருக்கோம். தேர்தல் அறிக்கையை பற்றி பேசும்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை நாங்கள் கொடுப்போம் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், கொடுத்தோம். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வார்த்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். இன்னைக்கு எப்படி குலவிளக்கு திட்டம்னு அவங்க அறிக்கையிலையும் கூட போட்டிருந்தாங்க. இப்போ சொல்லல, 2021 அவர் அந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையா, எப்படி நிறைவேற்ற முடியும்னு கேட்டாரா இல்லையா? அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. நான் தரேன்ற ஆதாரத்தோட தரேன். என்னைக்கு பேசினாரு, எங்க பேசினாரு, எல்லாத்தையும் ஆதாரத்தோட தரேன். அதில் நான் நம்ம பொதுவெளியில் பொய் சொல்லிட்டுலாம் இப்போ போக முடியாது, காலங்கள்லாம் மாறி போச்சு. அதனால் அன்னைக்கு அந்த உரிமை தொகையை தர முடியாதுன்னு ஒரு சொன்னார், இன்னைக்கு தரேன்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த தேர்தல் அறிக்கையில் 1000 ரூபாய்ன்றதை 2000 ரூபாய் ஏற்றி தரோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய்ன்றதை 1500 ரூபாய் ஏற்றி தரோன்னு சொல்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கையில். அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய்ன்றதை திரும்ப 1500 ரூபாய் ஏற்றி தரோன்னு சொல்கிறோம். முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாய் ஏற்றி தரோன்னு சொல்கிறோம். மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை வந்து 2500 ரூபாய் ஏற்றி தரோன்னு சொல்கிறோம். நெல் கொள்முதலுக்கான தொகையும் 2500 சாரி 3500 ரூபாய் ஏற்றி தரோன்னு சொல்கிறோம். நல வாரியங்கள், இது எல்லாம் இப்படி லைனா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். ஓகே சார், தமிழ்நாட்டுக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் தான், அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். ஓகே சார், ஒரு சின்ன குறுக்கள். ஒரே ஒரு இந்த தேர்தல் அறிக்கையை சொல்றதுனால மக்கள் எதை பார்ப்பாங்கன்னா, இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லிக்கிறது ஃப்ரிட்ஜ். அந்த ஃப்ரிட்ஜினுடைய சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜினுடைய விலை எவ்வளவு தெரியுமா? ஃப்ரிட்ஜினுடைய விலை நீங்க ஃப்ரிட்ஜ்னு சொல்றீங்களா? அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், கூப்பன் கொடுத்து 8000 ரூபாய் வாங்க முடியுமா ஃப்ரிட்ஜ்? 8000 ரூபாய் கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமா? 23000 கம்மி ஃப்ரிட்ஜே இல்ல சார். எவ்வளவு பெரிய சுமையை சேர்க்கறீங்க தமிழ்நாட்டு. 10000 ரூபாய் கொடுக்குறோம் மக்களுக்கு, 23000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜும் கொடுக்குறோம். அப்ப எது சூப்பர் ஸ்டார்? எது சூப்பர் ஸ்டார்? இப்போ 8000 பெருசா 23000 பெருசா? நம்ம நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாரும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்தோம். சரி. அதுக்கப்புறம் கலர் டிவியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் எல்சிடின்னாங்க, எல்இடின்னாங்க, இன்னைக்கு கர்வ் என்னவோ வந்துடுச்சு. காலங்கள் மாறி போச்சு, மக்களோட தேவைகளும் மாறி போச்சு. யாருக்கு என்ன தேவைன்றதை நாம முடிவு பண்ண முடியாது. ஆனால் தமிழ்நாடு நிதி நிலைமையை பொறுத்து 8000 ரூபாய் கூப்பன் தரோம், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கணும். இதுல எது பெஸ்ட்? உங்களுக்கு பிடிச்ச கடையில வாங்கணும், அதுல ஒரு கமிஷன் இருப்பீங்க. அதாவது எது எதுல ஊழல் பண்ணி இதுல கூட வா. நான் கேக்குறேன், நீங்க 23000 ஃப்ரிட்ஜ் தரங்கறோம், 10000 ரூபாய் இது மக்கள் விரும்புவாங்களா? நீங்க 8000 ரூபாய் சூப்பர் ஸ்டார். நம்ம உடனே எல்லாம் முடிவுக்கெல்லாம் வர முடியாது. திரைத்துறையில இருந்து வந்து களத்துல இருக்கிற அவங்கள்ட்டையும் கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு இல்லையா? இந்த பதத்துல கேட்கலாம். திரு பெருமாள் மணி அவர்கள்ட்டையும் கேட்கலாம். இந்த கிளாஷ் ஆஃப் நரேட்டிவ்ஸ்ல எந்த நரேட்டிவ் முன்னேறுதுன்னு அனலைஸ் பண்ணுவோம். நான் திரு பெருமாள் மணி அவர்கள்ட்ட இந்த பகுதியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு குட்டி பிரச்சார களம் போல ஒரு இந்த கிளாஷ் ஆஃப் நரேட்டிவ்ஸை பார்த்தோம். இவங்க எங்க வாக்குறுதிகள், எங்க ட்ராக் ரெக்கார்டுன்னு சொல்ல அவங்க வந்து இந்த பிஜேபி மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்துறதை பார்க்கின்றோம். மற்ற 2 அணிகளுடைய நரேட்டிவ்ஸையும் பார்க்குறோம். இந்த கிளாஷ் ஆஃப் நரேட்டிவ்ஸில் நீங்கள் முக்கியமாக ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன இந்த தேர்தல்? உங்களோட இன்சைட்ஸ், உங்களோட முதற்கட்ட கருத்து. நீங்கள் வந்து என்ன இந்த தேர்தலில் என்ன ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட ஆதாரமான பிரச்சனைகள் என்ன,
அதை வந்து யாருமே இந்த தேர்தலில் பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை இவங்க அறிவிக்கிறாங்க, இன்னொரு கூட்டணி அவங்க ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு கட்சியோ இன்னொரு கூட்டணியோ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறாங்க. திமுக, அதிமுக, தாவேக்காவை சொல்றேன். தாக்கா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் சேர்த்து தான் சொல்கிறீங்களா? எல்லாருமே எல்லா அணிகளுமே அவர் ஆசைக்கு சொல்லிடுங்களேன். அதான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக தான் அவங்க வந்து அறிவிச்சு போகிறாங்க. ஆனால் ஒரு தேர்தல் களம் அப்படிங்கிறது இப்போ வந்து நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த அளவில் வேணால் மாறுபாடு இருக்கலாம். ஸோ வெல்ஃபேரிசம் தான் எல்லாரோட இதுவுமா இருக்குது. இங்கே ஒரு 5 வருஷம் ஆட்சி. பட் தமிழ்நாடோட யூஎஸ்பி ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் தானே. அது இந்த தேர்தல்லையும் போன தேர்தலையும் அப்படி கட்டப்பட்டிருக்கு. அதாவது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆமாம், போன தேர்தல்லையே மிதமிஞ்சி அளவில் இந்தியாவே பார்த்தீங்கன்னா போன தேர்தல்லையே வந்து பார்த்தீங்கன்னா 2021 தேர்தல்லையே எந்த பெரிய கட்சியுமே வந்து பிரச்சனைகளை பேசவே இல்லை. அவங்களுமே வந்து இந்த மாதிரி நலத்திட்ட மைய அரசியல் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சாமானியர்கள் என்ன வாழ்வாதாரமாக என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இந்த வெல்ஃபேர் அவங்க வாழ்க்கையை மாற்றும் தானே, இட் இம்பேக்ட்ஸ் தானே அவங்கள. இல்லை, நீங்கள் பிரச்சனையை சொல்லி தீர்வை சொல்கிறது ஒன்று, நீங்கள் தீர்வை மட்டும் நேரடியாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ பிரச்சனைகளோட ரூட் காஸ் இந்த 1000 ரூபாய் வந்து அரசு கொடுக்குற ஒரு 1000 ரூபாயை நீங்கள் எடுத்துக்கங்க. அந்த 1000 ரூபாய் ஏன் பெண்களுக்கு இவ்வளவு முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ இருக்குது. இப்போது மின் கட்டணம், இலவச மின் கட்டணம் எடுத்துக்கங்க. 1 கோடி வீடுகளுக்கு அரசு இலவசமாக மின் கட்டணத்தை கட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு அந்த வீடுகளில் 1.5 யூனிட் தான் பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தெரியாதில்ல, மின் கட்டணத்தினுடைய பயன்பாடும் ஒருத்தரோட வாழ்க்கை தரமும் ஒன்று நெருங்கினது. இப்போ தமிழ்நாட்டில் 1 கோடி வீடுகளில் ஒரு நாளைக்கு 1.5 யூனிட் மின்சாரம் தான் பயன்படுத்தப்படுதுன்னா அப்போ 1 கோடி வீடுகளில் அங்கே என்ன வாழ்க்கை தரம் இருக்குது? ஸோ நீங்கள் சொல்கிறது இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது மருத்துவ டேர்ம்ஸில் சொல்லுவாங்க சிம்டமேட்ரிக் ட்ரீட்மெண்ட். ஜுரங்கிறது வந்து சிம்டம் தான், அதை தீர்க்குறாங்களே தவிர அண்டர்லைங் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணல. இப்போ என்னன்னா நாங்கள் இப்போ அந்த பிரச்சனையுமே பேச மாட்டேங்கிறாங்கல்ல. இப்போ வாழ்வாதாரமான பிரச்சனைகள், ஒரு ஏழை எளியவர்கள் படக்கூடிய வாழ்வாதாரமான பிரச்சனைகள் என்ன? இப்போ ஒவ்வொரு செக்டாரும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அதை எல்லாத்தையுமே நீங்கள் வெல்ஃபேர் கோட்டடு அது எடுபடுது இல்லை, அது நம்ம எடுபட்டதை பார்க்கல. இல்லை சார், அது என்ன எடுபடுதா எடுபடலையாங்கிறது மட்டும் இல்லை. இந்த தேர்தலில் வந்து என்ன வேறுபாடு தெரியுது நீங்கள் பாருங்களேன். ட்வீடில்டம்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்கிறது. என்ன வேறுபாடு தெரியுது உங்களுக்கு? இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இவங்க ஏதோ ஒன்றை மாற்றி சொல்லியிருக்காங்க, இல்லை அவங்க ஏதோ ஒன்றை மாற்றி சொல்லியிருக்காங்க, யாரை காப்பிடிச்சாங்கன்னே எதுவுமே தெரியாத மாதிரி ஒரே மாதிரி போகுது. ஆனால் ஒரு தேர்தல், ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறிய மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து பிரச்சனைகளே நம்ம பேச தேவையில்லை, எந்த பிரச்சனைகளுமே நம்ம பேச தேவையில்லை. நம்ம வெறுமனை வந்து மக்கள் நலத்திட்டங்களை மட்டும் முன் வச்சா போதும் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்பொலிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் இல்லையா? ஓகே, அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தேர்தலே வந்து நம்ம போகிறோம். இது ரொம்ப வந்து தமிழ்நாடு அரசியலை நம்ம பின்னாடி மறுஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தலும் இதுக்கு முந்தைய தேர்தலும் வந்து நிச்சயமாக வந்து ரொம்ப, இந்த தேர்தல் இதுக்கு முந்தைய தேர்தல், அதில் தலைவர்கள் பேசுனது, தலைவர்கள் முன்வைத்தது, இது எல்லாமே வந்து ரொம்ப பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடியதாக இருக்கும். ஓகே, நம்ம அதை மீண்டும் அதுக்கு வரேன். ஸோ கம்மிங் எனி டைம் நீங்கள் எந்த தருணத்துலையும் கருத்து சொல்ல வாங்க. நான் திரு இன்பா அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை பெறணும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணலை அப்படிங்கும்போது இன்றைக்கி உங்கள் புதுச்சேரி கேம்பெயினை முதல்ல அட்ரஸ் பண்ணுவோமே. அங்கேயும் ஆழ்வது திமுக காங்கிரஸ் நினச்சிட்டீங்களோ? ரங்கசாமியை பற்றி ஒரு விமர்சனம் இல்லை, அவர் தான் அங்கே முதலமைச்சர். இல்லை, 2 பேரையுமே சேர்த்து தான் பேசியிருக்கோம். பொதுப்படுத்திடுறது. ஆமாம், 2 பேரையும் சேர்த்து தான் பேசி எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் அந்த காலத்தில் வந்து 2 பேரையும் என்ன அவங்க செயல்படலைங்கிறத தெளிவாக எடுத்து வச்சுட்டு. சரி, இங்கே எல்லாத்துக்கும் திமுகன்னு ஆளுங்கட்சியை சொல்கிறீங்க. கேட்டால் வந்து பிஜேபி ஏன் சொல்லலைன்னா அது வேற எலெக்ஷனுக்கு இவங்க தான் இங்கே ஆள்றாங்கங்கிறீங்க, மற்றும் பலருங்கிறீங்க. அங்கே ஆள்வது ரங்கசுவாமி, அங்கே ஆள்வது அந்த கட்சியை பற்றி அங்கே இருக்கிற சட்ட ஒழுங்கு, அங்கே இருக்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும் தான். பிரச்சனைகள் தான் நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே 2 கட்சிகளுமே வச்சு தான் அரசை விமர்சிச்சிருக்காரான்னு கேட்குறேன். மாநில அந்தஸ்து அதெல்லாம் பற்றி பேசியுமே அவர் வந்து இங்கே பேசச்சமையும் கூட அரசுடைய இயலாமே தான் பேசியிருக்காரு தவிர ஒரு தனிப்பட்ட மனிதருடைய இயலாமே பேசுறே கிடையாது எங்கள் தலைவர். இல்லை, இங்கே கூர்மையா இருக்கு, இங்கே ஆளுங்கட்சி அட்டாக் கூர்மையா இருக்கு. ஆளுங்கட்சி வந்து இங்கே வந்து ஆளுங்கட்சியோட செயல்பாடுகள் வந்து இந்த 4 வருடமே மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தமிழகத்தை நோக்கி கொண்டு சென்றிருக்கு. அதை நம்ம தான் நாங்கள் வந்து அந்த களத்தை அவங்கள எதிர்த்து தான் நாங்கள் களத்தில் வந்திருக்கோம். அரசியல் எதிரி அப்படிங்கிறத நாங்கள் திமுகங்கிறதா என்ஆர் காங்கிரஸோ என்டிஏவோ உங்களுக்கு அரசியல் எதிரி இல்லையா? அரசியல் எதிரி தான், அதனால தான் அவங்கள அங்கே பேசிட்டு தான் வந்திருக்கோம். நீங்களே மனசு தொட்டு சொல்லுங்களேன், இங்கே ஆளுங்கட்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு கூர்மையான அட்டாக் அங்கே ஆளும் தரப்பு மேலே இருக்கா?
இதே கூர்மையான அட்டாக் தான் அங்கேயும் இருக்கு. அது இன்னும் போக போக பிரச்சாரம் இன்னும் சூடு பிடிக்கல. 9ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்கல்ல தலைவர், இப்ப அது தெளிவா எடுத்து வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க அவருடைய கருத்துக்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெளிவா எடுத்து வச்சிருக்காரு. அவர் எதுலயுமே இவங்க தனியா அவங்க தெரியல. எங்களை பொறுத்த மட்டில் மக்கள் களத்தை நாங்கள் மனசில் எடுத்துருக்கோம். மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த மக்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதை எதிர்த்து நாங்கள் களமாடிட்டு இருக்கோம். இதுதான் ரியாலிட்டி. ஓகே, இதை பெருமாள் சாரோட இன்டர்பிரேஷனை கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த இவங்களுடைய நரேட்டிவ் வலுப்புறது இல்லை. நீங்கள் என்டிஏன்னா ஒரு கிட்ஸ் க்ளோவோட அணுகிறீங்க, திமுகனா கூர்மையாக அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு. அது என்ன, அது ஒரு அதோடைய பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய? அவர் எங்கே போனாலும் அவர் தாவேகா எதிர் திமுக, ஐயா விஜய் எதிர் ஐயா ஸ்டாலின். அவரோட புதுச்சேரியில் ஈடுபடாது, பக்கத்து மாநிலம் தானே, எங்க போனாலும் சார் அங்க கணக்கே வேற இல்லை சார். சார் நீங்க எங்க அவரோட நிலைப்பாட்டில் இப்போ இல்லை சார். இந்த உரையிலையாவது மற்ற கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் பேசினாங்க. இதற்கு முன்னால் ஒரு தடவை புதுச்சேரி போயிருந்தாங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக தான். அப்போ அது சரியான நிலைப்பாடு. தமிழ் எங்கே போனாலும், துபாய் போனாலும் அதான், அமெரிக்கா போனாலும் அதான். ஏன்னா அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். தன்னை இந்த தேர்தலில் அவர் எப்படி பொசிஷன் பண்ணுறாருன்னா, திமுகவுக்கு எதிராக தாவேகா, ஐயா ஸ்டாலினுக்கு எதிராக ஐயா விஜய், இந்த பொசிஷனிங்ல இருந்து அவர் விலகி போகாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் அங்கேயும் கூட டைவர்ட் ஆகாது சார். அங்கே உள்ள முதல்வருக்கோ யாருக்கும் நீங்கள் ஏன் சார் ஒரு உருவம் கொடுக்கணும்? அவருக்கு அங்கேயும் களமாட நினைக்கிறாங்க சார். அவங்க களமாடலாம். இன்னைக்கு அந்த பெரிய கூட்டம் இதையெல்லாம் தாண்டி சார் நீங்கள் உங்களை பொசிஷன் அந்த பெரிய கூட்டத்தை பற்றி உங்கள் பார்வையை சொல்லுங்க. இன்பா கூட சொல்லலாம். அங்கே அது பாருங்க, அவர் தொடர்ந்து சொல்றாரு வராதீங்கன்னு. மேலே ஏறி நிற்கிறாங்க, கார் மேலே உட்காடுறாங்க. அது பார்த்தாலே பயமா இருக்கு சார். அவர் இன்னும் விப்பை கிராக் பண்ண வேண்டாமா சார்? இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, அது ரொம்ப டேஞ்சர்னு சொல்ல வேண்டாமா சார்? அது ஒரு இயல்பான தன்னெழுச்சி. நீங்கள் அவர் திரும்ப திரும்ப அறிக்கை விடுறாங்க, அவங்க முழுக்க எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்றாங்க. அவர் கோவப்பட்டு இளைஞர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏன்பா அப்படி வரீங்க, நல்லது இல்ல, கரூர்ல பார்த்து சொல்ல வேண்டாம் சார். இப்போ இதே மாதிரி கோயம்புத்தூர்ல அவர் போனப்போ ஒரு பையன் அந்த மேலே ஏறி அந்த வாகனத்தில் முன்னால் ஏறி கை கொடுக்க முயற்சி பண்ணுவார் சார். இப்போ இது என்னன்னா, இது ஒரு இயல்பான தன்னெழுச்சி. என்கரேஜ் பண்றாங்க சார். இல்ல சார், யாரும் என்கரேஜ் பண்றாங்க? யாரும் என்கரேஜ் பண்ணல. இல்ல இயல்பான நான் என்கரேஜ் பண்ணலன்னு கூட புரிஞ்சுக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங்கா டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம் நீங்க சார். அது ஒரு தலைமை அதை பண்ணக்கூடாது சார். ஏன்னா உங்களை பார்க்க ஒரு ஈர்ப்புல தேடி வராங்க. அது ஒரு கரிஸ்மேட்டிக் லீட். நீங்க அந்த இடத்துல இன்னைக்கு ஒருத்தரை கண்டிச்சாரு, ஒரு காவலரை ஒரு முதியவரை தள்ளும் போது அவர் கண்டிக்கிறாரு. அதே மாதிரி பாருங்க, ஒரு பையன் மேலே ஏறி கை கொடுக்க போகும்போது கூட அதை மறுப்பாரு. ஆனால் அதை தாண்டி ஒரு தலைவர் தன்னை நாடி வர்ற தொண்டர்கள்ட்ட கடுமையான முகத்தை, அது ஒரு தலைமைக்கு இன்கரெக்ட் இல்ல. யாருமே எலெக்ஷன் சமயத்துல செய்ய மாட்டாங்க, பண்ணக்கூடாது சார். சார் மற்றபடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் அறிவுறுத்தப்படுது. அதான் சார் ஒரு நல்ல தலைவன். இதை விட வழிநடத்தக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கணும். ஆனா இது ஆபத்தான அரசியலை நோக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இல்ல ஜகூர் அலி சார், எம்ஜிஆர் ஐயா கட்சி தொடங்கின பொழுது விசிலடிச்சாங் குஞ்சுகள், இவர்கள் ரசிகர்கள், கூத்தாடி பின்னால நிக்கக்கூடியவங்க அப்படிங்கிற விமர்சனம் தான் வைக்கப்பட்டுச்சு. ஆனா 77 அந்த ஆட்சி பிடிக்கும் பொழுதுதான் அவருக்கு இருந்த பின்புலம் என்ன, அவருடைய ரசிகர்களுடைய அந்த தொண்டர்களுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. 2026 தேர்தல் முடியும் பொழுது உங்களுக்கு தெரியும், நாங்க ஒழுங்குபடுத்தல. இது போன்ற ஒரு ஆபத்தான அரசியல் எங்கேயாவது அது மாதிரி நடந்திருக்கு? இதை விட மேல நடந்திருக்கு. எத்தனை மரங்கள்ல ஏறி விழுந்து கீழே விழுந்த கலங்கள்லாம் இருந்திருக்கு. இது போன்று இல்ல இது ஒரு 41 பேர் இறந்த வரலாறுகள் உண்டா சார் அந்த காலகட்டத்தில்? சார் அது ஒரு துயர சம்பவம் சார். அது போன்ற சம்பவங்கள் இருக்குது. அவர் அரசியல் பண்ணட்டும், அரசியல் காலத்துல பேசட்டும், அரசியல் காலத்துக்கு வந்துட்டார். ஆனால் தொண்டர்களை பக்குவப்படுத்த வேண்டிய கடமை ஒரு தலைவர். பேரறிஞர் அண்ணா அவங்களுடைய ட்ரெயின்ல ஏறி வராங்க. ட்ரெயின்ல ஏறி வரவங்க அரியலூர் பகுதியில் வரைக்கும் ஒரு பாலத்துல தப்புறாங்க, 2வது பாலத்துல மரணத்தை தெளிவுறாங்க ஒரு 18 பேர். அது ஒரு அவங்க அண்ணாவை பார்க்க இறந்து போயிட்டாரு, கடைசியா நம்ம பார்க்க வரணுங்கிற ஒரு தன்னெழுச்சியில் அவங்க வந்தது. சூழல் சார். அப்படி ஒரு சூழல் உருவாகாம இருக்கிறதுக்கு நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாமா? அதாவது எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டும்
நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு அறிக்கைகள், அதாவது ஒவ்வொரு மாவட்ட அந்த செயலாளருக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. எங்க சார் அறிக்கை வருது? நான் பார்க்கவே இல்லை சார் பத்திரிகை. அது பத்திரிகை இல்ல சார், எங்களுக்கு வரதான் நாங்க சொல்ல நேத்து கூட முடியும். தலைமை தினம் எங்களுக்கு வரதான் சார். அத பாருங்க, எல்லாருக்குமே அனுப்பப்பட்டிருக்கு. எங்களுடைய நிர்வாகிகள் வந்து எல்லாரும் யாருமே வரக்கூடாது. காரணமே ஒரே ஒரு சின்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி, அதாவது சொல்லுங்க சார் ஒரு நிமிஷம் சார். அதாவது ஒரு பெரும் கூட்டம் திரளுது. புதுச்சேரி இதுவரை அது எங்கே போனாலும் ஒரு பெரும் கூட்டம் தொடருது. அந்த கூட்டம் முடிந்தவரை தன்னளவில் கட்டுப்பாடாக இருக்குது. இவ்வளோ வைபாகுது. அங்கே பெண்கள் அவ்வளோ தூரம் கண்ணீர் விடுறாங்க. ஒரு தலைவனை பார்த்து கண்ணீர் விடுகிற காட்சியெல்லாம் நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஒரு சில இளைஞர்கள் ஒரு உற்சாக மிகுதியில் போகிற விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு அது ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்றது எப்பவுமே நீங்க வந்து சார் சரி எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. அந்த கூட்டத்தை சார் அந்த கூட்டத்துல இருங்க சார் இருங்க சார் அந்த ஒண்ணு முடிச்சுக்கிறேன் சார். அந்த கூட்டம் இருங்க சார் இருங்க சார் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? வாரத்துக்கு ஒரு நாள் வீக்கெண்ட் பொலிட்டிஷியன் வாரத்துக்கு ஒரு நாள் வரும்போது அந்த கிரேஸ் வந்து ஐயா ஒரு நிமிஷம் அப்படியே தக்க வைக்கணும் நீங்க பாக்கீங்க. இல்லங்க ஐயா நீங்க தினம் தொடர்ந்து காலை மாலை பிரச்சாரம் பண்ணிட்டே போங்க, ரெகுலரா பண்ணிட்டே போங்க, அந்த டைம் கேப் எல்லாம் பண்ணிட்டு போங்க. இந்த அளவுக்கு கூட்டம் கூட கடைசி தேர்தல் நிறைய அந்த கூட்டத்தை நம்ம பகுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள பெண்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, ஒரு சிலர் முதியவர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இப்போ மாமல்லபுரத்தில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு கூட அரங்க கூட்டம் தான், குழந்தைங்களை கூட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க மகளிர் தின விழாக்கு அவங்க அதிமுக இன்னைக்கு கூட பொதுச்செயலாளர் எடப்பாடி பிரச்சாரம் பண்றார், ஸ்டாலினும் பண்றார். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் குறைஞ்சது 10,000 பேர் கூடுறாங்க சார். அந்த கூட்டத்துல இது போன்ற அசம்பாவிதம் எதுவுமே நடக்கிறது இல்லையே. இது பிரச்சனை அசம்பாவிதங்கிறீங்க, அவர் தன்னெழுச்சிங்கிறார். எது சார்? தன்னெழுச்சியா வந்தா கூட இப்படி அசம்பாவிதம் நடந்துட்டா இருக்குது. ஆக்சன் அந்த கூட்டத்தை பகுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள அவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, அவ்வளவு யுவதிகள் இருக்காங்க, அவ்வளவு உணர்ச்சி பெருக்கில் இருக்காங்க. ஒரு சில சம்பவங்கள் வந்து அந்த ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு கண்ணாடியை தூக்கி போடுறாங்க, ஒருத்தர் கொண்டு வந்து இளநியை கொடுக்குறாரு, ஒரு பெண் வந்து மாலையோட ஓடி தூக்கி போடுறாங்க சார். அது வந்து ஒரு தலைவனை பார்க்கிற ஒரு உணர்ச்சி மிகுதியில் அரசியல் களம் எப்போதுமே உணர்ச்சிகரமானது. அதுல ஒரு சில சம்பவங்களை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இடைவெளிக்கான தருணம் சார். நிறைய பேசணும் சார், நீங்க பேசிட்டே இருப்பீங்க. இடைவெளிக்கான தருணம் இது மட்டும் கேட்கலாம். என்ன மதிவானன் சார் கொஞ்சம் அப்செட்டா இருக்கீங்க, டல்லா இருக்கீங்க, இல்ல மாமாவே பார்த்துக்க விட்டீங்களா? பேசலாம். திரு எம் குமார் அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பிரதமர் வந்திருக்கிறார், அமித்ஷா எப்போ வருவார்னு பார்க்கணும். பெங்காலுக்கெல்லாம் அவர் எவ்வளோ தீவிரமாக களமாடுறாருங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு எனர்ஜி வந்து இங்கே வந்து தேசிய தலைமை குறைவாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. கடந்த காலங்களில் கடந்த வாரங்களில் நிறைய குழப்பங்களை பார்த்தோம் வேட்பாளர் பட்டியலில். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹோப்ஸ் வச்சுக்கலையோ இந்த என்டிஏ மேலே, தமிழ்நாடு பிஜேபி மேலே, பிஜேபி தலைமை. ஏன்னா பிரதமர் கூட நிறைய சூறாவளியாக பிரச்சாரம் செய்வார்னு சொல்லப்பட்டது. அப்படி பார்க்கல நம்ம. ஸோ அங்கே கேண்டிடேட் லிஸ்ட்டில், அங்கே உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு அதிருப்தி இருக்கோ தேசிய தலைமைக்கு? அப்படியெல்லாம் யூகிக்க வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால் பிரதமர் நேற்று பாண்டிச்சேரியிலே வந்தார்கள், இங்கே இந்த சென்னையில் ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி கேரளா சென்று விட்டார்கள். அப்போது காலையில் இங்கே கூட நிர்வாகிகளுடைய தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், தேர்தலில் எப்படி செயல்பட வேண்டும், பூத்து வேலைகளை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற அளவில் கொஞ்சம் எக்கோ வருகிறது. அதை கொஞ்சம் சரி செய்ய வேண்டும். அதை வந்து நிர்வாகிகளுக்கு போதுமான அறிவுரைகளை எல்லாம் வழங்கிவிட்டு இன்றைக்கு சென்றிருக்கிறார். அதுபோல இந்த தேர்தல் என்ன அறிவுரை வழங்கியிருப்பாரு? எல்லாரும் ஒண்ணா இருங்க, சண்டை போடாதீங்க, கோஷ்டி வேண்டாம், காங்கிரஸ்ல கோஷ்டி மாதிரி இங்கேயும் நிறைய கோஷ்டி இருக்கு அப்பெல்லாம் சொல்லியிருப்பாரோ? சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சொல்லியிருக்கலாம் தானே, அதை சொல்லத்தானே வேண்டும். ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் பிஜேபி இன்னைக்கு ஒரு 27 இதே தொலை அலுவலகை தூக்கிட்டார். அதிகமான கோஷ்டி உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். இல்லை கோஷ்டி சார், அது கோஷ்டி அதை பார்க்குற கோணம் தான் இருக்குது சார். ஒரு அரசியல் கட்சிகளில் எல்லார் தொண்டர்கள் உட்பட, இரண்டாம் கட்ட தலைவர்கள் உட்பட, நிர்வாகிகள் உட்பட, மேல்மட்ட தலைவர்கள் உட்பட எல்லோருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும். எல்லா கருத்தையும் உள்வாங்கி ஒட்டுமொத்த கருத்தாக வெளிப்படுத்துவது தான் அரசியல் கட்சி.
அது ஜனநாயகத்துடைய முதிர்ச்சி என்று நம்ம பார்க்கலாம். ஜனநாயகத்தில் ஸ்ட்ராங் யூனிசனோட நம்ம பார்க்க முடியுதா? இங்க வந்து நிறைய குழப்பங்க மேலோங்கிறத பார்க்க முடியுது இல்ல? கடந்த காலங்களை விட அதிருப்திகளை பார்க்க முடியுது. காங்கிரஸ்ங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் இல்ல காங்கிரஸ்ங்கிற வார்த்தை எப்படி, எதனால அந்த காங்கிரஸ்ங்கிற வார்த்தையை உலகம் பூரா பயன்படுத்துறாங்க தெரியுமா? ஆங்கிலத்தில் காங்கிரஸ்ங்கிறத இந்த மாதிரி கூச்சல், குழப்பம், விவாதம், பிரதிவாதம் அத்தனையும் தாண்டி ஒரு முடிவு அதுக்கு பேர் தான் காங்கிரஸ். அதனால தான் அரசியல் கட்சிகளில் ஒரு பொது நோக்கம் கொண்ட ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையை உருவாக்குகிற ஒரு இடம் அரசியல் கட்சி. அதில் எல்லா விஷயத்திலும் எல்லா நிலையிலையும் கருத்து முரண்பாடுகள், விவாத பிரதிவாதங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி அதை ஜெயித்தால்தான் அது முறையான அரசியல் கட்சி. அதற்கு தமிழ்நாடு பிஜேபியில என்ன விமர்சனம் மேலோங்குது? ஒரு 4-5 பேர் அவங்களுக்கு சீட் வாங்கிட்டாங்க, முக்கியமானவங்க மட்டும் வாங்கிட்டாங்க. இப்போ அண்ணாமலையை கண்டுக்கல, அங்க இளந்தலைவர்களை கண்டுக்கல, மற்ற சீட்டெல்லாம் கொடுக்கறத வாங்கிட்டாங்கிற ஒரு குமுறல்கள் எல்லாம் நம்ம கேட்க முடியுது, இணையத்துல எல்லாம் பார்க்க முடியுது. உண்மைதான், நீங்கள் சொல்வது உண்மை, 100% உண்மை. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் பேசிய போதும் சரி, அதற்கு முன்னாலே ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே இந்த தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால அவர் எடுத்த முடிவு, அவரே தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் அதற்கு முயற்சியை எடுக்கவில்லை, அல்லது அவர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அவர் கட்சிக்கு உழைக்க வேண்டும். ஓகே, எல்லா வேட்பாளர்களையும் ஜெயிப்பதற்கு தான் எல்லா இடத்துக்கும் போய் உழைக்க வேண்டும் என்பது ஒரு காரணம். ஒரு ரிசன்மென்ட் பார்க்கறீங்கல்ல அவங்க ஆதரவாளர்கள்ட்ட. இல்லை, அது இருக்கும். அண்ணாமலை வந்து அவர் ஒரு ஸ்டேஜில் கட்சியை வளர்த்த பெருமை அவருக்கு உண்டு. அந்த அளவில் அவர் வந்ததற்காக சில தொண்டர்களிடம் சில மாற்றங்கள் ஏற்பட்டதும் உண்டு. அவர்களிடம் சில மனக்கசப்பும் இருப்பதும் உண்டு. இல்ல, அந்த பேசும் இப்ப என்டிஏ பிஜேபி போகிற திசையும் வந்து ஒட்டாம தனித்தனி ட்ராக்ல போற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குல்ல, இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. அவர் ஏற்கனவே தேர்தலில் போட்டிட்டு தோல்விட்டு இருக்கிறார். அவர் இந்த தேர்தலில் அவருடைய சொந்த பிரச்சனைகள் வேற இருக்கிறது. சொந்த பிரச்சனை, அவர் தந்தை டயாலிசிஸ் ஸ்டேஜில் இருக்கிறார். அவரை பார்க்க வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. அப்படி பல காரணங்கள் இருக்கிறது. இந்த பல காரணங்களின் ஒட்டுமொத்தமாகத்தான் அவர் இதே போல அந்த ரிசன்மெண்ட்டை நம்ம வந்து காங்கிரஸ்ல பாக்குறோம். உங்க எம்பிக்கள் எல்லாமே விமர்சனம் செய்யறத பாக்குறோம். என் வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே இதே போல சார், நீங்களே புலம்புறீங்க. நீங்க சொல்வது 100க்கு 100 உண்மைதான். விமர்சனம் என்பது ஒரு ஜனநாயக கட்சியில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இன்று பிரதமர் அவர்கள் வந்து ஆலோசனை செஞ்சது எதற்காக என்று சொன்னால், பாஜகவுடைய தொண்டர்கள் மூலமாக துக்ளக் ரமேஷ் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியும். பிஜேபி தோல்வி அடைந்து விட்டது, அகில இந்திய பிஜேபி அதை கண்டுகொள்ளவில்லை, வெற்றி பெற முடியாத தொகுதிகளை அதிமுக ஒதுக்கி இருக்கிறது. அதனால் நிச்சயமாக ஒரு மோசமான ஒரு துக்ளக் ரமேஷ் தலைமை தேர்தல் ஆணையரா நிர்ணயிச்சிட்டாங்களா? ரிசல்ட் அறிவிச்சிட்டாரா அவரு? நமக்கு வேண்டப்பட்ட ரொம்ப நண்பர் தான். நிகழ்ச்சியும் பார்த்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். கருத்து சொல்லக்கூடியவரு அவர் பிஜேபியை விட RSS ஆதரவாளர். அவர் சொல்வதில் உண்மை இருக்கா இல்லை என்பதை ஆய்வு செய்யறதா இன்னைக்கு பிரதமர் வேலை. எத்தனை இடத்துல தோல்வி அடைய போறோங்கிறத பத்தி தான் அவங்க பேச்சு. 2வது திரு அண்ணாமலை அவர்களை பத்தி பேசுறாரு. இந்த ஆட தெரியாதவர்களுக்கு மேடை கோணல் சொல்லுவாங்க, அல்லது மேடை சரியில்லைம்பாங்க. அவர் ஆடவும் முடியாத ஒரு சூழலை எடப்பாடியார் ஏற்படுத்தி இருக்காரு. அதனால அவருக்கு சீட்டு கொடுத்தா நிச்சயம் எடப்பாடியோட ராசியா இருந்தா, அவர் அதிமுகவை விமர்சிக்காம இருந்தா, செல்வி ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்காம இருந்தா, இன்னைக்கு அவர் நிலைமை வேற. அதனால பாஜக என்னதான் ஆலோசனை செஞ்சாலும் இதுதான் உண்மை. எங்க கட்சியில ஜோதிமணி அவர்கள் சொல்றது அவங்க கருத்து. ஆனா அந்த ஜோதிமணி அவர்கள் என்னை போன்றவர்களுக்கு குரல் கொடுத்திருக்கணும். அவர் 30 வருஷம் இருக்கேன்னு சொல்றாரு. அந்த ஜோதிமணி 30 வருஷம் இருக்கிறவரு 40-50 வருஷமா இந்த கட்சிக்காக உழைக்கிறவன். இன்னைக்கு நேரத்தில் எம்ஜிஆர் ஆட்சியில 7 நாள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டேன். அதாவது உணவகங்கள உணவு விலை ஏறினதுக்கு கைது செய்வார்கள், மறுநாள் விடுவார்கள், மறுநாள் காலையில இன்னொரு உணவகத்துக்கு முன்னால போராடி இருக்கேன். ஓகே, உங்களை போன்றவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த வருத்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம மீண்டும் கூட எனக்கு உங்க மூலமா ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி.
அதாவது 5ஆவது நாள் எனக்கு மூத்த குழந்தை பிறந்தும் கூட என்னால போய் பார்க்க முடியல. ஆனா 7 நாள் தொடர்ந்து நான் போராடி இருக்கேன். அதே மாதிரி காமராஜர் ஆட்சி காலத்துல அவர் உருவாக்கிய அந்த விவசாய போராட்டத்துல மாணவனாக இருந்த கலந்து கொண்டவன். அதனால தொடர்ந்து மக்கள் உங்க ரெக்கார்ட் நான் உணர்வேன், உங்க வரலாறு நான் அறிவேன். நன்றி. நேர்களும் அறிவாங்க. சொல்லி முடிச்சுக்கிறேன். மலிவு விலை மதுவுக்காக குமரி ஆனந்தோட நான் போராடினேன். உங்க ரெக்கார்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். பல நான் தொடர்ந்து மக்கள் பணியில இருந்துகிட்டு இருக்கேன். அதனால ஜோதிமணி அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவரை போன்றவர்கள் என்ன சொல்லி இருக்கணும், ஏன் எங்க அண்ணன் இதயத்துல்லாவுக்கு கொடுத்திருக்க கூடாது? அவர் காங்கிரஸ் முகமா இருக்கிறார். திரு பெருமாள்மணி அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுல தேசிய கட்சிகளுடைய செயல்பாட்டை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். 27 சீட் வாங்கி இருக்காங்க, 28 சீட் வாங்கி இருக்கிறாங்க. ராகுல் காந்தி இங்க வரவே இல்லை. அமித்ஷா வந்து முதல்லலாம் தமிழ்நாடு ஹை ஆன் பிரையாரிட்டிங்கிற மாதிரி தோற்றம் இருந்தது, அப்படி சொன்னாங்க. அப்படி நம்ம அவங்களுடைய செயல்பாடுகள் வெளிப்படவும் இல்லை. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவங்க திரு அண்ணாமலை பற்றியும் பேச்சு வந்தது, இதெல்லாம் பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன சார்? அவங்க வந்து தேசிய கட்சி வந்து ஒரு 27 சீட்டில் ஒரு மாநிலத்தில் போட்டி போடுற ஒரு மாநிலத்தை அல்லது 28 சீட்டில் போட்டி போடுற ஒரு மாநிலத்தை எப்படி கையாளணுமோ அப்படி தான் சார் கையாளுறாங்க. அவ்வளோ வெயிட்டேஜ் தான் சார். அவங்க நிதானமாக தான் இருப்பாங்க. பாராளுமன்ற தேர்தல்னா அவங்க இதோட கூடுதலாக வருவாங்க. இது சட்டமன்ற தேர்தல். பட் இங்க தமிழ்நாட்டை அவங்க ஒரு ஹை பிரையாரிட்டியில பிஜேபி வச்சுக்கலாம் நினைக்கிறேன். இங்க வந்து மாநில கட்சிகள் ரொம்ப இன்டென்சிவா அரசியல் பண்ணல. இல்ல வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க அடிக்கடி போறாரு. இல்ல சார், அங்க வந்து அவங்க எதிர்க்கட்சியா இருக்காங்க சார். அவங்களோட வாக்கு சதவீதம் 36% வந்துருச்சு சார். இன்னொரு 4% கூடினாங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு சார். தேசிய கட்சிகள் இந்த மாநிலத்தை ஒருத்தர் 60 வருஷம் ஆண்டிருக்காரு, இன்னொருத்தர் 15 வருஷம் கண்டினியூவா ஆள போறாங்க. அப்போ அவங்க இந்த மாநிலத்தை எப்படி கையாளணுமோ அப்படிதான் கையாளுவாங்க. அவங்க அந்த தன்மையோட தான் இருப்பாங்க. அவங்க எப்படி சார் நம்ம ஊர் கட்சிகள் இவ்வளவு இன்டென்சிவா அரசியல் பண்ற மாதிரி இவங்க எப்படி சார் பண்ணுவாங்க? 7ஆம் தேதி காலையில மீண்டும் களமிறங்குறார். அவர் மத்திய மந்திரி பதவி பெரிதா, எம்எல்ஏ பதவி பெரிதா நம்ம பார்க்கணும். பட் அதுல ஒரு அரசியல் கணக்கு இருக்குங்கிறத பார்க்கிறோம். ஒருவேளை அவர் இந்த எம்எல்ஏவா ஜெயிச்சுட்டா அந்த மத்திய மந்திரி பதவி ஸ்வாப் ஆகும் நினைக்கிறீங்களா? ஸ்ட்ராட்டஜிக்கலா அவர் வந்து இன்னொரு மாநிலத்தில இருந்து ராஜ்யசபா போயிருக்காரு, மந்திரியா இருக்காரு சார். இப்போ அவங்க போட்டியிட சொல்லாம ஒரு 5 தொகுதியை பார்க்க சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, இன்னும் இன்டென்சிவா பார்த்திருப்பாரு. இல்ல அதுல ஒரு கணக்கு அவர் ஸ்டேட் அரசியல் வராம சார். ஒரு அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. அந்த ஸ்டேச்சரோட ஒரு கேண்டிடேட்டை போடும்போது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குன்னு அவங்க பார்க்கறாங்க. சோ மத்திய மந்திரி பதவிக்கு இல்லாட்டி ஒரு மத்திய நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு அவர் ரோல் ஸ்வாப் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், அந்த அப்படி ஒரு கால் எடுப்பாரான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது கம்பேரிட்டிவ்ல ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த 3 அமைச்சர்கள்ல அவர் தான் தமிழ்நாட்டோட ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தமிழ்நாட்டுக்கு வர்றதை நான் அதை சொல்கிறேன். அந்த அடிப்படையில் இருக்கார். அதனால் நிச்சயமாக அவர் ஸ்வாப் பண்ண மாட்டார். ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்தளவில் சார் அவங்க வந்து விருப்ப மனு கட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க கேண்டிடேட்ஸை வந்து அவங்க ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு இந்தியா முழுக்க அவங்க அப்படிதான் தேர்ந்தெடுக்காங்க. அதனால தேசிய கட்சிகள் வந்து தமிழக அரசியல் அவங்க ஒரு பாயிண்ட் எப்படி நடத்தணும். ஒரு பிரேக்கிங் நியூஸ் அவங்க எல்லாம் கூட வெளியிட போறாங்கன்னு நினைக்கிறேன். டெம்ப்ளேட்லாம் ரெடி வச்சிருக்காங்க. திரு இதயத்துல்லா அறிவித்தார் 5ஆம் தேதிக்கு பிறகு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருவார். அவருடைய ஸ்கெட்யூலை இப்ப தமிழ்நாட்டு நேயர்களுக்கு தந்தி டிவி வாயிலாக எக்ஸ்க்ளூசிவா ஸ்கூப்பா சொல்ல போறார் திரு இதயத்துல்லா. எந்தெந்த ஊர்ல என்னென்னைக்கு பிரச்சாரம் செய்ய போறார் அப்படின்னு ராகுல் காந்தியோட டைம் டேபிளை வெளியிடுகிறார் திரு இதயத்துல்லா. பிரேக்கிங் நியூஸ் ரெடி, மியூசிக் ரெடி. இதயத்துல்லா சார், ஸ்டார்ட் மியூசிக். 100க்கு 100 உண்மை. கேரளாவில் வேற கூட்டணி, தமிழ்நாட்டில் வேற கூட்டணி. கேரளாவுடைய அந்த இது தேர்தலுடைய நாள் முடிந்த பிறகு, தேர்தலுக்கு முந்தி 2 நாளுக்கு முடிந்த பிறகு 7ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து இங்கே ராகுல் காந்தி வருவார்கள், திருமதி பிரியங்கா காந்தி வருவார்கள், மக்களை சந்திப்பார்கள். அதுல சந்தேகம் இல்ல. சகோதரர் பெருமாள்மணி பேசுறாங்க. தெரியும், இதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோடி அவர்கள் 30 முறை வந்தாலும் ராகுல் காந்தி 1 முறை வந்தா போதும், அது 100 முறை வந்த மாதிரி நிச்சயமா வருவாரு. என் அன்பு சகோதரர் பெருமாள்மணி ஒன்று சொன்னாரு, முழுசா பாஜகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இன்னைக்கு பேசினார், கவனிச்சீங்களா? இதுதான் டிவிகேவுக்கு பாஜகவுக்குள்ள ஒற்று, அதாவது கூட்டு. இதை வந்து மகாராஷ்டிரத்திலிருந்து வந்த ஒரு மத்திய அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பேசி கூட்டணி மேற்கே உதிக்கும் போது அது நடக்கலாம். அப்ப டிவிகேவுக்கும் நம்முடைய பாஜகவுக்கும் தேர்தலுக்கு வெளியே வந்தது பார்த்தீர்களா? சொல்வது
வெளியே வந்து விட்டது. ஓகே, அதுதான் உண்மை. நம்ம பேசுவோம். இப்ப பிரேக்கிங் நியூஸ் எதிர்பார்த்தோம், நீங்க ஒண்ணும் கொடுக்கல. பிரேக்குக்காவது போவோம், பிரேக் அப்புறம் வருவோம். சொல்லிட்டேனே, 7ஆம் தேதிக்கு பிறகு வர்றாரு. 5ஆம் தேதி நீங்க, 7ஆம் தேதி நீங்க, 7ஆம் தேதி பேசதானே போறோம் உங்களோட. பாப்போம். திருநெல்வேலியில பேசுறாரு. அப்போ 9ஆம் தேதி நீங்க பாப்போம். அவர் வர்றாரு, பேசுவாரு. அவர்தான் சொன்னாரு. ஓகே. பிஜேபியை பார்த்து ஓகே. you will ever never win the hearts of the people of Tamil Nadu. அத வந்து சொல்றாரான்னு பாப்போம். ராகுல் காந்தி சொல்றாரான்னு பாப்போம். தமிழ்நாட்டு ஆமா சொல்றாரான்னு பாப்போம். திரு மதிவாணன் வந்து வழக்கமா என்ன கூட பேச விட மாட்டார். ஏன் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க? அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சலுகை, கேள்வியே கிடையாது. எதை வேணா பத்தி பேசுங்க. ட்ரம்ப் பத்தி பேசுங்க, ஈரான் யுத்தத்தை பத்தி பேசுங்க, என்ன வேணாலும் பத்தி பேசுங்க. இல்லை, இப்போது சகோதரர் பேசும்போது பெருமாள் மணி சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, இந்த தேர்தல் அறிக்கை வந்து இலவசங்களை பற்றி ரொம்ப இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். நீங்கள் இந்த 5 வருட திமுகவோட ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்கீம் நான் குறிப்பாக சொல்கிறேன். இப்போது காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைகளுடைய வருகை பதிவேடு அதிகமாக இருக்கா இல்லையா? ஒன்று. அதே மாதிரி புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் உதவித்தொகை கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உயர்ந்திருக்கா இல்லையா? ரேஷியோ பிரகாரம் இப்போ நாள் முதல்வன் திட்டத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வந்த 60 பேரில் 56 பேர் வந்து நான் முதல்வன் திட்டத்தில் பயின்றோன்னு சொல்லி வெளிப்படையாக சொன்னதை நம்ம பார்த்தோமா இல்லை? ஸோ ஒரு பக்கத்தில் இவர் நினைக்கிற மாதிரி இல்லை. வளர்ச்சின்றது சமமான வளர்ச்சி, கல்வியிலிருந்து வேலைவாய்ப்பிலிருந்து சுகாதார கட்டமைப்பு உட்பட எல்லா வகையிலுமான ஒரு வளர்ச்சியை இந்த 5 வருஷத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக தான் 2.1 நாங்கள் சொல்கிறோம். ஸோ அடுத்த ரவுண்டு நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இது எல்லாத்தையுமே 2 மடங்காக மாற்ற போகிறோன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த தேர்தல் அறிக்கை. இதில் எந்த இடத்துலையுமே வந்து சகோதரர் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போது வளர்ச்சின்னு பார்க்கும்போது பெண் கல்வியில் நம்ம நம்பர் 1 இருக்கோம், உயர்கல்வியில் நம்ம நம்பர் 1 இருக்கோம், அதே மாதிரி பெண்கள் வேலைக்கு போகிற விகிதத்தில் நம்பர் 1 மாநிலம் இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையும் நம்பர் 1 மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடை நம்ம உயர்த்தியிருக்கோம். வறுமை ஒழிப்பில் நம்ம நம்பர் 1 இருக்கோம். அதே மாதிரி வந்து சுத்தமான குடிநீர் கொடுக்கறதுல நம்பர் 1 மாநிலமாக இருக்கும். இப்படி எல்லா வகையான வளர்ச்சியை நம்ம கொடுத்துருக்கோம். சகோதரர் அதே மாதிரி பேசும்போது சகோதரருக்காக பேசுகிறேன். அந்த நடிகர் பற்றியே திரும்ப நடிகர்னா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு சரி தாவேகா கட்சியோட நடிகர்னு வச்சுக்கிங்களேன். இப்போது அரசியல் காலத்தில் சார் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், எந்த நடிகருக்கு வேணால் கூட்டம் வரலாம். அந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமான்றதுக்கு 200% கேரண்டி கிடையாது. முதல்ல பாருங்க, திமுக அதிமுக ஒரு குரல்ல உங்களை அட்ரஸ் பண்றாங்க. மதிவானன் சார், யூ ஹேவ் டு ஆட் சம்திங். ஆமாம், அதாவது இப்போ வந்து நடிகரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம சொல்கிறோம்ல, இப்போ அந்த நடிகர் வந்து கூட்டம் வருது, அந்த கூட்டம் வந்து நீங்கள் ஓட்டாக வருது நம்பணும் அப்படின்னு வச்சிங்களேன். அதுக்கு குறைந்தபட்சம் முதல்ல வேட்புமனு ஓகே ஆகணும். குறைந்தபட்சம் பிரச்சனை இருக்குதான்னு ஏங்க இன்றைக்கி எல்லா இடத்துல பாருங்க, அப்ளிகேஷன் கூட ஃபில் பண்ண தெரியாமல் அப்ளிகேஷன் திரும்பி கொடுத்துக்கிட்டு அதை திருப்பி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆர்வம் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். குறைந்தபட்ச அரசியல் பொது அறிவு இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அனாமலிஸ் தலைவருடைய இதுலயே, டிவிகே தலைவருடைய இதுலயே இருக்கே. ஒரு இடத்துல 3 நாளைக்குள்ள வயசே மாறி போச்சுங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து எங்கே வந்து தேர்தலில் நின்று அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டு வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஓகே, இதுதான் சின்ன பசங்களோட வெள்ளாமை வீடு வந்து சேராதுன்னு சொல்லி ஒரு ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு இல்ல உங்க சாய்ஸ். யார் பெருமாள் மணி சார் பேச சொல்லலாமா, அவரை பேச சொல்லலாமா? இல்ல யார் பேசலாம் நான் பதில் சொல்லலாம். அடுத்து இது வந்து ஒரு தொடர் அவதூறு கதி. முதல்ல என்ன சொன்னாங்க, அவர் வந்து 234 தொகுதிக்கும் வேட்பாளர் போட மாட்டார், அவர் வந்து துணை முதல்வர் பதவிக்கு யார் யார் கூட பேரம் பேசுகிறாரு, இப்பெல்லாம் ஒன்று ஒன்றா சொன்னாங்க. இப்போ களத்துக்கு வந்தாச்சு, வேட்பாளர்களை போட்டாச்சு. இப்போ வேட்பாளர்கள் வந்து அதாவதுங்க ஒவ்வொரு வெவ்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களோட வேட்பு மனுக்கள் ஓகே இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளாகுது. ஆனால் அது தாவேகா வேட்பாளர்கள் வேட்புமனுல சிக்கல் வரும்போது அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாகுது. ஏன் தேர்தல் ஆணையமே நீங்கள் வந்து 4 செட்டு வேட்புமனு நீங்க தாக்கல் பண்ணலாம். பட் அது மைக்ரோஸ்கோப்ல தானே எல்லாரும் இருப்பாங்க. இயல்பு தானே, அரசியல் அதுக்கு தயாராகணும் தானே. இந்த மாதிரி கிளரிக்கல் மிஸ்டேக்ஸை வந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேஷனா வந்து எப்படி சொல்ல முடியும்? வந்து பல காலம் எவ்வளவு இடங்கள்ல பிரதான கட்சி வேட்பாளர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இல்ல இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் வந்து அவங்க நடிகர் அவங்க தலைவரை எடுத்துக்கிறாரு வச்சுங்களேன். ஸ்ரீகைகுண்ட வேட்பாளர் விஜி சரவணன் சொல்லிட்டு குறைந்தபட்சம் நான் திரும்ப சொல்கிறேன், அப்ளிகேஷனுக்கு ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும்னு சொல்ல வரேன்.
Okay. அஃபிடேவிட் கொடுக்கணும்னா ஒரு 4 இதெல்லாம் ஒரு political narrative எல்லாமே கிடையாது. narrative தான். இது நீங்க clerical affidavit எடுத்து mistake. கொடுங்க. Clerical இல்ல, நான் mistake. திரும்ப சொல்றேன். இல்ல, scrutinyல இவங்க வந்து- திமுக, அதிமுக யாருமே இல்ல, இல்ல, scrutinyல இல்ல, நான் பாப்பீங்க. பேசுறேன். ஒரே ஒரு அன்னைக்கு நீங்க second. பாப்பீங்க. ஓகே. இப்போ வந்து அவங்க எங்க தலைவரை வந்து நடிகர்னாங்க. இவங்க இளம் பெரியார்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க எப்படி அரசியலுக்குள்ள வர்றதுக்கும்னால அவங்க என்ன களத்துல இருந்தாங்க? உதயநிதி ஸ்டாலின் அவங்க என்ன களத்துல இருந்தாங்க? இல்ல, அது என்ன களத்துல இருந்துட்டு அவங்க திரையுலகத்துக்கு வந்தாங்க? சொல்லட்டுமா? சொல்லுங்க. அதனால தான் நான் போன இதே நம்ம ஆயுத எழுத்துல தான் நான் முன்னாடியே சொல்லிட்டு போனது தான் 2011 தேர்தல் வேலையை பார்த்த நபர் தான் உதயநிதி. நாங்க 22 வருஷம் மக்கள் இயக்கம் நடத்திட்டு இருந்த நாங்க. கேட்டீங்க, நீங்க பதில் பார்த்தீங்களா? உங்ககிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருக்கிட்டையுமே இல்ல. நீங்க கேள்வி கேட்குறீங்க, பதில் சொன்னா விட மாட்டீங்க. 2011 நாங்க களத்துக்கு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்க திரும்பவும் பதவிக்கே வந்தோம். களத்துல வேலை செய்ய ஒரு நிமிஷம் வர வேலை செய்யாம யார் நடிகரா இல்லையா? நடிகரா இருந்தாரா இல்லையா? அத மட்டும் நீங்க நடிகர் ஒரு நிமிஷம் இல்ல தோழர், நீங்க நடிகர்னுட்டு அவ்வளவு தூரம் அழுத்துறீங்க. சார், இன்னும் படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல சார். எந்த படம்? படம் ஜனநாயகம் இன்னும் ரிலீஸ் ஆகல. நீங்க ஜனநாயகம் முதல்ல குரல் இதே தகவல தான் நீங்க எம்ஜிஆருக்கு வச்சீங்க. கூத்தாடி நீங்க கடைசில எம்ஜிஆர் ஒரு 10 வருஷம் உங்களால கிட்ட போக முடிஞ்சுச்சு. சகோதரர், எம்ஜிஆர் பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன், எம்ஜிஆரை பத்தி இன்னைக்கு இல்லை என்னைக்குமே இன்னொரு நடிகர் பேசவே முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் பேசிக்கா எம்எல்சியா இருந்தவர், எம்எல்ஏவா இருந்தார். இல்ல, நீங்க திமுக ஒரு இயக்கத்துல நீங்க பேசுறதோட கேள்வி கேட்கலாம். போறாங்க. இதான் உங்களுக்கு பிரச்சனை. என்ன கேள்வி கேக்குறீங்க, பதில் சொல்ல மாட்டீங்க. என்ன ஒரு நிமிஷம். கட்சியோட பொருளாளரா இருந்து அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சாரு. நேத்து ராத்திரி வரைக்கும் எம்ஜிஆர் கட்சியோட எம்ஜிஆர் கட்சி தொடங்கணும்னா திமுக வச்ச விமர்சனம் என்ன? இப்ப எம்ஜிஆரோட ட்ராக் ரிப்போர்ட் வேணுமா? இல்ல நீங்க நடிகர் இப்ப ட்ராக் ரிப்போர்ட் பார்க்க உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்தை பத்தி பேசுமா? உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்தை பத்தி பேசுமா? விமர்சனத்தை பத்தி பேசுமா? உதயநிதி ஸ்டாலின் நடிகர் நீங்க ஏத்துக்குவீங்களா? நீங்க நான் நல்லா புரிஞ்சுங்களா? நீங்க நடிகர்னு சொல்லுங்க, அது அரசியல்வாதினா அரசியல்வாதி, ஒரு நிமிஷம், அரசியல்வாதின்னு சொல்லுங்க. ஆனா உங்ககிட்ட என்ன பிரச்சனைனா, நீங்க நடிகராகவும் இல்ல அரசியல்வாதியாகவும் இல்ல, களத்துக்கு வரது நீங்க எப்படியா இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல. நீங்க என்ன களத்துக்கு கொள்ளையடிக்க களத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. இல்ல, பேச பதில் இல்லைனா இப்படி தான் நீங்க பேசுறீங்க. நீங்க கொள்ளையடிச்ச நீங்க இன்கம் டாக்ஸ் ஒழுங்கா கட்டிட்டீங்களா? ஒழுங்கா இன்கம் டாக்ஸ் கட்டிட்டீங்களா? நீங்க இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஏர்போர்ட்ல ஒழுங்கா டாக்ஸ் கட்டிட்டீங்களா? இது பாருங்க, நான் சப்ஜெக்ட்டுக்குள்ள இதனால தான் சப்ஜெக்ட்டுக்குள்ள தான் பேசுறேன். இப்போ என்ன சப்ஜெக்ட் பேசுறோம் நம்ம? நீங்க தேர்தல் காலத்தை பத்தி பேசுறோம். அவர் உதயநிதி ஸ்டாலின் நீங்க நடிகர் ஏத்துவீங்களா? தேர்தல் உதயநிதி ஸ்டாலின் நீங்க நடிகர் ஏத்துவீங்களா? இப்ப நீங்க உதயநிதி ஸ்டாலின் நீங்க நடிகர் ஏத்துவீங்களா? ஒரு நிமிஷம் இருங்களா? உதயநிதி அத சொல்லிட்டு பேசுங்க. நான் அமைதியா பதில் சொல்றேன். நீங்க கேக்குறதுக்கு தான் பதில் சொல்லுங்க. இப்போ அரசியல் தேதி அறிவிச்சாச்சு, கேண்டிடேட் அறிவிச்சிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாரா? பிரச்சாரத்துக்கு போயிருக்காரா? தொகுதி தொகுதியா மாறுமா? நடிகர் விஜய் எங்க இருக்காரு? நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தோத்து போட்டு ஒரு இடமா போறாரு. நாங்கள் வெற்றி இலக்கை நோக்கி நடந்துட்டு இருக்கோம். ஒரு தொகுதி ஜெயிக்க மாட்டீங்க. நீங்க ஒரு தொகுதி ஜெயிக்க நடிகர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு இடத்துல ஜெயிக்காது. ஓகே, என்ன டிஎம்கே டிவிகேன்னு போயிட்டு இருக்க, அமைதியா இருக்கிறியா? இல்லை அதான் அவர் திமுக பிரமுகர் பேசினார். அதில் முதலிடம், இதில் முதலிடம், ஊழல் செய்வதில் முதலிடம், கடன் வாங்குவதில் முதலிடம், வேற எதில் பாலியல் சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதில் முதலிடம். தமிழ்நாடே இன்னைக்கு வந்து சுடுகாடை ஆக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் இப்போ ஒரு பேட்டியை 9 மணிக்கு ஒளிபரப்ப போகிறீங்க. அவர் வந்து அரசியல் நிறைகுடமாக சில கருத்துக்களை சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 வருடங்களை கடந்திருக்கும். பல்வேறு தமிழ்நாட்டில் வந்து 69% இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும், பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி 7.5% இடஒதுக்கீட்டாக இதையெல்லாம் கொடுத்து வரலாறு படைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு முன்னணி மாநிலமாக ஆக்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 32 வருடம் ஆட்சி கருத்துக்களை எளிமையா உங்க பேட்டியில சொல்றாரு. ஆனால் வலிமையா இருக்குதா இல்லையாங்கிறது நீங்க ஒரு நிறைய சொன்ன. ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். இப்போ சொன்ன மாதிரி நடிகர்கள் என்பது இவரும் உதயநிதி நடிகராக இருந்து வந்தவர். ஆனா யாருக்குமே இல்லாத இது வந்து உதயநிதிக்கு என்ன கிடைச்சதுன்னா, அப்பாங்கிற ஒரு பேக் போன் அவருக்கு இருந்ததுனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. தவிர
இவரெல்லாம் சும்மா இருந்து சாதாரண So, எவரையாவது விஜய்க்கா பேசுறீங்க இப்போ? விஜய்காந்த் இல்ல, நம்ம நியாயத்தை நியாயம் தான் சொல்ல முடியும். நியாயத்துக்காக பேசுறீங்க. ஓகே. ரொம்ப சுருக்கமா பதிவானா ரொம்ப இடைவேளை மற்றவங்களுக்கு. இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். அதாவது சகோதரர் சுருக்கமா, பேசும்போது நீங்க வந்து சொல்லுங்க. யாருக்குமே இல்லாத முன்னுரிமை வந்து அண்ணன் வந்து இது ஸ்டாலின் கிடைச்சதுன்னாருல, யாருக்குமே இல்லாத முன்னுரிமை அம்மையார் ஜெயலலிதாக்கு எப்படி எம்ஜிஆர் இருக்கும்போது கிடைச்சது? ஏங்க இது என்ன எத்தனை வருட அரசியல் எத்தனை காலத்துல வருடம்? இருக்காங்க? எத்தனை வருஷம் கழிச்சு ராஜ்யசபா MP ஆகுனாங்க? ரத்த சொல்லுங்க. உறவு யார் ராகிரி இருந்தாங்க? போட்டா? ரத்த ராகிரி உறவு யார் போட்டா? இருந்தாங்க? Okay, it is going in different என்னைக்கு ஒரு அதிமுக member ஆனாங்க, என்னைக்கு வெளியில போறாங்க? திரு குமார் சார், கிரவுண்ட்ல எந்த தரப்பு மேல அதிகமான எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், இந்த தேர்தலில் நடக்க போகிறது 7 முனை போட்டி. ஆ? 7 முனை போட்டினா 7 முனை போட்டி. இந்த வாட்டி இந்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமான தேர்தல். 7 முனை என்று சொன்னால் 5 எப்படி 5? இப்போ சசிகலா அம்மையார் ஆரம்பித்த கட்சி என்ன? அகில இந்திய புரட்சித் தலைவர், அது ஒன்று. அதுக்கப்புறம் அப்புறம் கிருஷ்ணசாமி இருக்காரு, வேல்முருகன் இருக்கிறாரு. இவங்களெல்லாம் நீங்க கட்சியா பார்க்க மாட்டீங்களா? இந்த 2 கட்சிகள் புது கட்சி, 5 கட்சி பழைய கட்சிகள். எல்லாருக்கும் வாக்கு இருக்கிறது. தமிழகத்தில் எல்லாருக்கும் வாக்கு, குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருக்கின்றன. அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு ஒரு 1000 ஓட்டு இருந்தால் கூட அது தேர்தலை பிரதிபலிக்கும். ஆக 7 முனை போட்டி இந்த தேர்தல். இதில் விஜய் அவர்கள், நான் வழக்கமாக சொல்லிக் கொண்டிருப்பது 36 லட்சம் ஓட்டு வாங்குவார் நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ 40 லட்சம் ஓட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார். அவர் பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார். 40 லட்சம் எப்படி அவ்வளவு துல்லியமா சொல்றீங்க? எங்க எப்படி கணக்கு போட்டியே? அதற்கு கணக்கு இருக்கிறது. இளைஞர்கள் கணக்கு, இளம்பெண்கள் கணக்கு, வயது கணக்கு, இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது. இன்னும் போக போக அவருடைய பிரச்சாரத்தை பொறுத்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால நம் தந்தி டிவியில் 10 நாளைக்கு முன்னே இதை சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது திரு பெருமாள்மணி அவர்கள் சொன்னது போல, பெருமாள்மணி அல்ல, நம்ம மதிவாணன் சொன்னது போல, மதிவாணன் சொன்னதை திரு விஜய் அவர்கள் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை? தேர்தலில் இப்போ நாளைக்கு எதை என்றால் வாக்காளர்கள், வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்கிறார்கள் அல்லவா, அதில் அனுபவம் மிக்க வழக்கறிஞர்கள் அல்லது நல்ல அனுபவம் தெரிந்தவர்களை வைத்து அவர் பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது டெக்னிக்கல் எரரில் அடிபட்டு போயிடும். ஒன்று. அதுக்கு அடுத்த கட்டமாக பூத் ஏஜென்ட்களெல்லாம் அவர்கள் எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று ஒன்றும் தகவல்கள் இல்லை. கிட்டத்தட்ட 65,000 பூத்து கமிட்டி போட்டு அதுக்கு சரியான நபர்கள், இதை பற்றி தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. மழை பெய்தாலும் வெள்ளம் வந்தாலும் அதை வடிகால் அமைத்து முறைப்படுத்தவில்லை என்றால் அந்த தண்ணி பயன்படாது. அதைத்தான் அவர் சிறியாறு விட்ட வெள்ளாமை விளைந்தாலும் கரை சேராது என்று சொன்னார். ஆகையினால அதையெல்லாம் அவர் ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் அவருக்கு வாக்களிக்கிற கூடிய அவர் வாக்கை பெறக்கூடிய கெப்பாசிட்டியை அவர் சரியாக செய்யவில்லை என்றால் அது அவருக்கு பலகீனமாக அமைந்துவிடும். அதை அவர் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறீங்க திரு இதயத்துல்லாவும். முடிச்சிருங்க, நான் திரு இதயத்துல்லாவும் கை தூக்குறேன். அதை தவிர இதுல ஒரே ஒரு வார்த்தை அதை தவிர இந்த தேர்தலில் வித்தியாசமான தேர்தல் என்று நான் சொல்லிவிட்டேன். இதுல தனி பெரும்பான்மை எந்த கூட்டணிக்கும் கிடைக்காது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. நான் கணிப்பு ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வாக்குகள் இருக்கிறது. சசிகலா அம்மையார் பிரிந்ததால், தினகரன் ஓபிஎஸ் பிரிந்ததால், செங்கோட்டையன் பிரிந்ததால் அதிமுகவுக்கு என்ன பாதிப்பு, அதே போல தொங்கு சட்டமன்றம் வரும் நினைக்கிறீங்களா? 100% தொங்கு சட்டமன்றம் வரும் என்று தான் நினைக்கிறேன். இரண்டாவது, இன்னொன்று நீங்கள் முதல்ல கேட்டீர்கள். இல்ல ஒரு 10 செகண்ட். அதாவது பிரதமர் ஏன் வரல, மத்திய பாஜகவிலிருந்து பிரதமர்கள் ஏன் இங்க கவனம் செலுத்தவில்லை என்று ஒரு வார்த்தை சொன்னீர்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், 5 மாநிலத்தில் தேர்தல், மேற்கு வங்கமும் பாண்டிச்சேரி எல்லாம் 9ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது.
அது முடித்ததுக்கு அப்புறம் தமிழகத்துக்கு எல்லாரும் வருவாங்க, ராகுல் காந்தி பேசுவாங்க. வர்றாரு அப்படின்னா அதனால தகவல் வந்திருக்கு. அமித்ஷா ராகுல் காந்தி ஒரே நாள்ல வரதுக்கான ராகுல் காந்தி வாய்ப்பு வர்றாரு. இருக்கு. திரு இதயத்துல்லா நம்ம நிகழ்ச்சியில சொன்னது கன்ஃபார்ம் ஆகுது வரட்டும், போல் இருக்கு. வரும்போதும் பாப்போம் நம்ம. திரு இதயத்துல்லா நீங்க கை தூக்கினீங்க. Point taken, sir. நான் சொன்னது எனக்கு அவர் வருவார் நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல இல்லையா? எனக்கு ராகுல் காந்தி வருவார் நம்பிக்கை இல்ல. வந்தா பாப்போங்கிறீங்க. திரு இதயத்துல்லா நீங்க கை தூக்கினீங்க. அட்வைஸ் இருந்தா சொல்லுங்க. உங்க வரலாறு நம்ம நிறைய பேசிட்டோம். இப்ப புது கருத்துக்களை சொல்லுங்க. ஒரே வரி, அதாவது ஆடு நனைதுன்னு மேய்ப்பர் கவலைப்பட்டார்ல, நல்ல மேய்ப்பர் அவரு. பாருங்க, காவேகா வந்து தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு அவரு யாரு கவலைப்படுறா? பாஜக ஆதரவாளர். ஏற்கனவே சகோதரர் பெருமாள்மணி கவலைப்பட்டாரு. இதுல இருந்து மீண்டும் மீண்டும் ஒரு உண்மை தெரியுது. தாவேகாவும் பாஜகவும் கள்ள கூட்டணி இருக்கிறது என்பது தெல்ல தெளிவா தெரியுது. இன்றைக்கு முதல்வர் அப்படி கள்ள கூட்டணி இருந்தா ஏன் வெளிப்படையா சொல்லுவாங்க? போன் பண்ணி சொல்லிருக்க மாட்டாங்களா? நல்ல கூட்டணி வந்து நல்ல கூட்டணின்னு வச்சுக்குவோம். நன்மைக்கு இல்ல இதயத்துல்லா ஐயா, நான் ஒரே ஒரு பதில் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஐயா. இதயத்துல்லா ஐயா, உங்களுக்கு ஒரு பதில். நீங்க தொடர்ச்சியாகவே பேசுறது என்னன்னா, காங்கிரஸ் அதாவது தாவேகாவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் இருக்குன்னுட்டு. அதாவது காங்கிரஸ் கிட்ட நான் ரெண்டு கேள்விதான். ராஜீவ் காந்தி அவங்க, அதாவது இவங்களுடைய மாணவர் அணியில் இருந்தவர், காமராஜை மிக இழிவாக, அவருடைய கல்விக் கொள்கையை மிக இழிவாக பேசினார். நீங்க காமராஜ் கூட தேர்தல் களத்தில் நின்னதா நீங்க மார்பு தட்டுறீங்க. அதே மாதிரி திருச்சி சிவா அவர்கள் சுகபோகமாக காமராஜ் வாழ்ந்தார்னுட்டு குற்றச்சாட்டு வைத்தார். அவர்களை ஏற்றுக்கொண்டு நீங்க வந்து நாங்க காங்கிரஸ்காரன் காமராஜை பேச போறோம்னு சொல்ற நீங்க எந்த கணக்கில் பயணிக்கிறீங்கன்னு தெரியாது. நாங்க தெளிவா முதலே சொல்லிட்டோம், எங்களுடைய கொள்கை எழுதி பாரதிய ஜனதா கட்சிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கோம். எந்த களத்திலையும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த தொடர்பையும் எங்களால் நாங்க வைக்கவும் இல்லை. அதற்கான ஆதாரத்தை உங்களால் வைக்க முடியுமா என்றால் வைத்து விட்டீர்கள் என்றால் நான் அமைதியாக இருக்கிறேன். மீண்டும் 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 சொல்றேன், மக்களுக்கு தெரியும். சிபிஐ வழக்கா இருக்கட்டும், கரூர் வழக்கா இருக்கட்டும், ஜனநாயகன் வழக்கா இருக்கட்டும், இதுவரை அது சம்பந்தமாக பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. டெல்லிக்கு போய் வந்த பிறகு உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய குறுக்கிடாதீங்க. நீங்க தாவேகா பத்தி தவறான பதிவு வைக்காதீங்க. நான் குறுக்கிடதான் செய்வேன். தாவேகா பத்தி நீங்க தவறான பதிவு வச்சா நான் குறுக்கிடுவேன். தவறான பதிவு வச்சா நான் குறுக்கிடுவேன். ஆதாரத்தோட சொல்றேன். நீங்க பாருங்க, நீங்க பேசும்போது ஏன் அமைதியா இருந்தேன்னா உங்களை பத்தி மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக காண்டிதான். ஆமா, உங்களை பத்தி மக்கள் நிறைய புரிஞ்சிருக்காங்க. உங்க பாருங்க, பாஜகவுடைய அமைச்சர் இன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொன்னாரு? நாங்கள் வந்து தேர்தலுக்கு பிறகு பிந்தைய கூட்டணி சொன்னாரு. அதுக்கு நீங்க ஏதாவது மறுப்பு கொடுத்திருக்கீங்களா நான் கேட்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எதிராக பாஜகவும் அதிமுகவும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அவங்க பேசுறாங்களே, நாங்க கூட பேசுறேன். நீங்க தேர்தல் மனுவுல தப்பு நடந்தா கூட அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் பைங்க. அது ரொம்ப பேசிக் இல்லையா? நான் நேரத்தை பகிரணும். Thank you. என்னைக்காவது முதல்வர் உங்களுக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்காரா? அந்த கேள்வியோட நான் thank you நான் நேரத்தை பகிரணும். திரு பெருமாள்மணி இறுதி கருத்து. திரு தமிழக முதல்வர் thank you இதோட உங்க கருத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். திரு பெருமாள்மணி இந்த மாதிரி பேசிக்ஸே தவறா இருக்குங்கிறாரு. அவர் திரு மதிவாணன் கேட்டிருந்தாரு, இன்னும் கன்சிஸ்டன்சி இல்லையா, மத்தவங்க எல்லாம் தொடர்ந்து களமாடுறாங்க, இவர் கேப் விட்டு களமாடுறாரு. ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து. கரிஸ்மேட்டிக் லீடர் களத்துக்கு வராரு. களத்துல அவ்வளவு பெரிய ஆர்ப்பரிப்பு இருக்கு, அவ்வளவு பெரிய ஜெயலலிதா கூட தினமும் களத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. 11 எந்த ஒரு லீடரோடையும் இன்னொரு லீடரை ஒப்பிட முடியாது. இது ஒரு இணைய காலம். அவர் இங்கே பேசுகிற ஒரு விஷயம் கடைக்கோடி வரைக்கும் வெகு எளிதாக சேருகிறது. ஒரு திரையில் உச்சமாக இருக்கிற ஒருவர் இறங்கி வருகிற பொழுது தன்னுடைய கரிஷ்மாவை, களத்தை, வினை வழியை, தன் வழியை, மாற்றான் வழியை, துணை வழியை எல்லாத்தையும் புரிந்து கொண்டு மிக நேர்த்தியாக ஐயா விஜய் களமாடுகிறார். Any other final words? ஏதாவது இறுதி கருத்து இருக்கா? அதை தாண்டி நிச்சயமாக இது, அதனால அவர் சரியான பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறார். நண்பர்களுடைய அக்கறைக்கு நன்றிங்கிறீங்க. இதே சொல்ல அண்ணனுக்கு ஏன் இப்ப சீட்டு கொடுக்கலன்னு தெரியல. ஏன்னா அவர் ராகுல் ஒரு நிலைப்பாடு விஜயோட நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புது வேலைகளுக்கு வழி டைம் இல்ல. இந்த ஒரு முக்கியமா பங்கு வைக்கக்கூடியது ஒரு ராசாவனுடைய ஆடியோ. அவர் என்ன சொல்றாரு? கருணாநிதியை ஸ்டாலின் சிறையில் வச்சிருந்தாரு. அந்த ஆடியோ வந்தது. ரெண்டாவது, கருணாநிதி அவருக்கு ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாது.
இல்ல அப்படி பொன்னையன் பேசின ஆடியோ கவனிச்சிருக்கீங்களா? அவங்கள சொல்லுங்க சார். நான் எம்எல்ஏ இவ்வளவு லேட்டஸ்டா வந்து ஆடியோ வந்தது உண்மையா பொய்யா? ஏற்கனவே பிடிஆருடைய ஆடியோ வந்தது 30,000 கோடி ரூபாய் வைக்கிறதுக்கு எங்கன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. அந்த ஆடியோ என்ன ஆச்சுல, அவர் பதவி தான் போச்சு. இப்போ என்ன சொல்றாரு, அவர் அழகிரி வந்து சொன்னதாகவும் ஏன் ஸ்டாலினை காட்டி கொடுத்துட்டு நீங்க வந்து போயிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னதாகவும் இந்த ஆடியோ வந்துச்சு. இந்த ஆடியோ தான் இந்த தேர்தலில் உங்க தரப்புக்கு சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் புது விவாதத்துக்கு வழிவகுத்துரும். ரொம்ப சுருக்கமா. இல்லை, இப்போ சகோதரர் முதல்ல சொன்னார் வந்து சுருக்குமா திரையில ஏதோ உச்சத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வந்திருக்காரு. திரையின் உச்ச பிம்பம். அதான் வர அதுதான். அது வந்து மக்களுக்கு முழுசா போய் சேரணும். இந்த திரையில திரையில உச்சன்னு சொல்றீங்களே, எதன் அடிப்படையில் முதல்ல உச்சம்? நீங்கன்னா அதிகமாக டேக்ஸ் பேயரா இந்த வருஷத்துல? இன்கம் டேக்ஸ் பேயர் நீங்க தானா? அதிகமான ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் நீங்க தான் வச்சிருக்கீங்க. சுருக்குமா சார். அதிகமான ஆடியன்ஸ் பேஸ்ல நீங்க வச்சிருக்கீங்க. பாண்டிச்சேரியை எந்த அடிப்படையில் வச்சிருக்கீங்க? பாண்டிச்சேரி எல்லாம் சந்துங்க. அந்த சந்துக்குள்ள போனது ஒரு பெரிய சாதனை. நீங்க போன வாரம் சம்பந்தா ஒரு நடிகை வந்து இது தரந்தாங்க. அது இதை விட கூட்டம் அதிகம். அப்ப சம்பந்தா முதலமைச்சர் ஆயிடுவாங்களா? அடுத்தது வந்து சகோதரர் சொன்னார் இந்த ஆடியோ பத்தி பேசும்போது சொல்றாரு, அந்த மாதிரி ஆடியோ எல்லாம் பேசணும்னா கொடநாடு கொலை வழக்குல இருந்து பழைய ட்ராக் ரிப்போர்ட், எடப்பாடி பழனிசாமியோட பழைய ட்ராக் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம பேசணும். பொன்னையன் பத்தி நீங்க ஒரு விஷயம், அமைச்சர்கள் மேல முன்னாள் அமைச்சர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா ஆளுடைய அனுமதி வாங்கணும். அனுமதி தராமனால தானே ஊழல்வர்களோட நீங்க ஜெயிலுக்கு போக இந்த நிமிஷம் தொடர்ந்து நேரம் இல்ல. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.